தமிழ்நாட்டில் யார் யார் எப்படி எப்படி வராங்க, எந்தெந்த தொகுதி வராங்க, எந்த வார்டு அப்படின்றத நமக்கு முழுமையாக சொல்ல தெரியாது. வராது அந்த ஏரியா அளவுக்கு போவாங்க. ஆத்தூருக்குள்ளே ஐபி வருவாப்புல. ஆத்தூருக்குள்ளே ஐபி வருவாருன்னா எல்லா பலமும் உண்டு. நல்லது யார் யாருக்கு எது தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறாரு. பணம் ஒன்று மட்டும்தான். பணம் இருந்தால் தான் எந்த இடமும் வரும். பசிச்சா சாப்பாடு தேவைப்படுது. அதே மாதிரி கஷ்டம்னு வந்துச்சுன்னா பணம் தேவைப்படுது. அந்த பணம் இருக்குது, கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் உதவி ஆகுது. அவருக்கு வாய்ப்பு அதிகமாக வருது. அவ்வளோ எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுதான் முழுமையான வெற்றி. எந்த பலனும் கொடுக்க மாட்டேன், யாரையும் வரமாட்டேன், எதிர்ப்பு இல்லாமல் நான் இன்னைக்கு புதுசாக ஒரு ஆளை பீப்பட்டால் என்ன ஆகுது, அவர் பிறந்ததுலேருந்து அந்த ஏரியாவை தக்க வச்சுக்கிட்டே வராரு. டெய்லி நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வராரு போகிறாரு. அப்படி இருக்கல அந்த ஆள் முகந்தே வரும். காலண்டர் அடித்தாலும் கூட 100 பேருக்கு 200 காலண்டர் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஏடிஎம்காரங்க யாராச்சும் நான் நிற்கிறேன், இப்போ கூட நிற்கிறாங்க, நான் நிற்க போகிறேன், அடுத்த வருஷத்தில் வாரம் 5 வருஷம் கழிச்சு நான் நிற்க போகிறேன், இது வரைக்கும் வேலையை பார்க்க மாட்டாங்க. கட்சியில் காசு கிடைக்கிது, அன்றைக்கி நிற்கிறேன், அன்றைக்கி இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஊரை சுற்றிட்டு வண்டி செலவு கட்சிக்கு கொடுக்குதில்ல, அந்த மைண்டில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் ஒரு சில இடத்துல தண்ணி பஞ்சம் வரும். எல்லா பேர்த்துக்கும் எல்லா பேரும் நல்லவனாக ஆக முடியாது இல்லையா? மோடியை கூட தான் ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம மாநிலத்திலேயே பிடிச்சி வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த ஆளான கெட்டவரா? நல்லது செய்கிறாங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனை வரத்தையும் செய்யும். ஆத்தூருக்குள்ள அவர் நல்லதையும் செய்கிறாரு. அவருக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே அந்த படர்ந்த ஆத்தூர் தொகுதிக்குள்ளே ஒரு சில இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கத்தையும் செய்யுது. நீங்கள் என்னத்தை செஞ்சு விட்டுக்கிட்டே கேட்குறாங்க. அதை அவங்க கேட்டு போகலை. அந்த ஆள்கிட்ட கேட்டு போனால் அதுக்கு உறுதியாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாப்புல. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நான்றதுக்காக இல்லை, யாராக இருந்தாலும் சரி, தட்டுனால் கதவு திறக்கப்படும். அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அப்பாற்பட்டது. ஆத்தூர் தொகுதிகளில் அவரை போய் நேரில் போய் பார்த்துட்டு எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்கண்டா உறுதியாக செஞ்சு கொடுப்பாப்புல. அது ஒன்று தான் அவரை தக்க வச்சுக்கிட்டது எல்லா விஷயத்துலையுமே.